ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, இந்த சாயப்பா இப்போது சத்தியம் பண்ணுறேன். இன்று இரவுக்குள்ளாகவே நீ சற்றும் எதிர்பாராத நல்ல விஷயங்களை நல்ல செய்திகளாக உன் காதுகுளிர கொண்டு வந்து சேர்க்கிறேன். நம்பிக்கையோடு என் உருவத்தை தொட்ட உனக்கு இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி இந்த சாயப்பா நான் பொறுப்பேற்றுக்கிறேன். எல்லா இடங்கள்லையும் பொய் பேசி எல்லார்கிட்டையும் நல்லவனாக காட்டிக்கிறத விட நீ யாரோ அதையே வெளிப்படுத்தி உண்மையை பேசி கெட்டவன் நினச்சாலும் பரவாயில்லன்னு உன் மனசாட்சிக்கு உண்மையாக நீ வாழ தயாராகு. ஏன்னா அடுத்தவங்களுக்காக நீ பொய் சொல்லும்போது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் பொய் வெளிவந்து உன்னை தோக்கடிக்க செஞ்சிடும். உண்மைதான் எப்போதும் ஜெயிக்குன்றத நீ மனசுக்குள்ளே ஞாபகம் வச்சுக்கோ. உண்மையாக வாழ நினைக்கிற உன்னை இந்த சாயப்பா ஒருபோதும் தோக்க விட மாட்டேன். உன் உண்மைக்கும் நேர்மைக்கும் ஏற்றாற் போல உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை வெற்றியடைய செய்ய வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு தான். இருளாருக்கு நல்லாவே இல்லை நினைக்காத. இருளை நேசிக்கும் போதுதான் விடியல் உன் கண்களுக்கு தெரியும். பிரச்சனைகளை நேசிக்கும் போதுதான், பிரச்சனைகளை சமாளிக்க முயற்சி செய்யும் போதுதான் அனுபவங்கள் உனக்கு கிடைக்கும். தோல்வியாக இருந்தாலும் அதை நேசி, அது கண்டிப்பாக உனக்கு வெற்றியை கொடுக்கும். உழைப்பை நேசிக்கும் போது அது உனக்கான உயர்வை கொடுக்கும். மொத்தத்தில் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீ உன்னை நேசி. உன்னை நேசிக்க நேசிக்க இந்த உலகத்தை பற்றி நீ தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் என் செல்லமே. ஒவ்வொரு நாளையும் நீ நிம்மதியாக வாழணுமே தவிர அது இதுன்னு நினச்சி கவலைப்பட்டு புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டாம். அமையும் நாட்களை எல்லாம் அழகாக நீ வாழ நினைக்கும் போது தான் அது உனக்கான அழகான விஷயங்களை நடத்தி கொடுக்கும். எந்த உறவாக இருந்தாலும், எவ்வளவு நெருங்கின உறவாகவே இருந்தாலும் அவங்க உண்மையான பாசம் வச்சா மட்டும் அவங்கக்கிட்ட பழகு. பொய்யான பாசம் காட்டி வேஷம் போட்டு நடிக்கும் மனிதர்கள் உனக்கு வேண்டாம்னு விலகி வைக்க தயாராகிக்கோ என் செல்லமே. நல்லவங்களை கூட வச்சுக்கிட்டு கெட்டவங்களை ஒதுக்கி வைக்கும்போது தான் உன் வாழ்க்கை உனக்கு நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நான் நல்லபடியாக வாழணும்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனால் அதுக்காக நீ எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறங்கிறத யோசி. எல்லாமே வாயளவில் வார்த்தைகளில் பிரார்த்தனைகளாக இருந்தால் மட்டும் போதாது. உன் வாழ்க்கையை மாற்றணும்னா அதுக்கு நீயும் கண்டிப்பாக முயற்சி செய்யணும் அல்லவா? உன் கர்மாவை போல மிக மிக கொடூரமாக உன்னை கஷ்டப்படுத்த இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அந்த அளவுக்கு உன் கர்மாக்கள் உன்னை நல்லா பழி வாங்கிடுச்சு, கஷ்டப்படுத்திடுச்சு. இனிமேலாவது நீ தப்பு செஞ்சோ தவறு செஞ்சோ கர்மாக்களை சேர்த்து வைக்காதே. எப்போதும் நல்லதையே நினச்சி நல்லதையே செஞ்சுக்கிட்டு புண்ணியங்களை சேர்த்து வைக்க தயாராகு. உன் கர்மாக்களை எல்லாம் கழித்து காணாமல் போக செய்து உனக்கான நன்மைகளை நடத்தி கொடுக்கணும்னு தான் இந்த சாயப்பா நானும் ஆசைப்படுறேன். என்னை முழு மனசோட நம்பி வணங்கும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். நீ எதை தேடிக்கிட்டு இருக்கியோ அது தானாக உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன். நீ எதை நினைக்கிறியோ ஆசைப்படுறியோ அதுவும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கைக்கு எல்லாமுமாக இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் நீ சந்தோஷப்படும் அளவுக்கு சரியான நல்ல நிகழ்வுகளை நானே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்குறேன். உன் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அனைத்தும் சரியாகி உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். இப்போது நடக்கிற விஷயங்களை நினச்சி நீ வருத்தப்படவோ கவலைப்படவோ வேண்டாம். உனக்கு ஏமாற்றத்தை தரக்கூடிய சோதனைகளும் சோகங்களும் இருந்த காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு இரவுக்குள்ளாகவே நான் உனக்கான நல்லதை நீ எதிர்பார்த்தது போலவே நடத்தி கொடுக்க போகிறேன். ஒரு விஷயத்தை நீ எப்போதும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. தாமதமானாலும் சரியான நிகழ்வுகளை நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன்னு நம்பு என் செல்லமே. எப்போதும் யார்கிட்டையும் அதிகமாக பெருமை பேச வேண்டாம். பொறுமையாக பேசு, அளவாக யோசித்து நிதானமாக பேசு. நீ பேசுகிற வார்த்தைகளை காட்டிலும் உன் செயல்களும் அமைதியும் தான் உனக்கு மதிப்பை கொடுக்குன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ. என்னை நம்பி வணங்கும் உனக்கு எந்த விதத்திலும் நான் சோதனைகளை கொடுக்க மாட்டேன். தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்னை மீறி எந்த தீங்கும் உன்னை நெருங்காத அளவுக்கு இந்த சாயப்பா நான் உன்னை பார்த்துக்கிறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கையில் பெருமை வந்து சேரும்படி நான் செய்வேன்.
உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்கணும்னு நினைக்கிற நான் சொல்கிறத கேளு. அடுத்தவங்க பொருளோ அடுத்தவங்களுக்கு உரிமையானதோ நீ எதுக்காகவும் ஆசைப்பட வேண்டாம். எறும்பை போலவும் தேனியைப் போலவும் உன்னுடைய உழைப்பின் மூலமாக கிடைச்சதை சம்பாதிச்சு சேர்த்து வைக்க பழகு. உன் உழைப்பின் பலன் சிறியதாக இருந்தாலும் கூட அதுதான் உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயன்றதை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. என்னை முழுமையாக நம்புகிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க கழுத்துக்கு கத்தி வரக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அதை பூமாலையாக என்னால் மாற்றி காட்ட முடியும். அதனால் என்னை வணங்கக்கூடிய நீ பிரச்சனைகளை பார்த்து பயப்பட வேண்டாம். எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதியாக நிதானமாக இருக்க பழகு. எவ்வளவு கோபம் வந்தாலும் நீ நிதானத்தை இழக்க வேண்டாம். ஏதாவது ஒரு இடத்துல அவசரப்பட்டு உன் மேலே நியாயம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நீ கோவப்பட்டு பேசும்போது உன்னுடைய நியாயம் அங்கே மூடப்பட்டுரும். ஆனால் நீ பேசின தகாத வார்த்தைகள் அங்கே பெருசாக பேசப்படும். நீ செஞ்சது சரி, உன் பக்கம் நியாயம் இருக்குன்றதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனால் நீ பேசின வார்த்தைகளையும் நீ கோபப்பட்டதையும் தான் இந்த உலகம் தப்பாக பேசும். அதனால தான் என்னதான் உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் நீதி நேர்மை இருந்தாலும் அவசரப்பட்டு நீ கோபப்படக்கூடாதுன்னு நான் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். உன்னை கெடுக்கவும் அழிக்கவும் தோற்கடிக்கவும் எத்தனை பேர் வந்தாலும் உன்னை நேர்மையாக வழிநடத்தி வாழ வைக்க இந்த சாயப்பா வந்து நிற்பேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை பாதுகாத்து 1000 கரம் கொண்டு உன்னை கை சேர்ப்பேன் என் செல்லமே. எல்லார்கிட்டையும் எப்படி பேசணும் பழகணுன்றத நீ முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோ. எல்லார்கிட்டையும் அடிப்பணிஞ்சு போனீன்னா உன்னை அடிமையாக்கவே நினைப்பாங்க. நல்லவங்க கிட்டையும் உனக்கு மரியாதை கொடுப்பவர்களிடமும் நீ அடிப்பணிந்து போகலாம். ஆணவக்காரர்களிடமும் திமிர் பிடித்தவர்களிடமும் உன்னை ஏளனமாக இலக்காரமாக பார்க்குறவங்க கிட்டையும் நீ அடிப்பணிஞ்சு போகணுன்ற அவசியமே இல்லை. அன்பு காட்டும் நல்ல உள்ளங்களிலும் நீ அடிப்பணிந்து போகும்போது அது உனக்கான நன்மையாக மாறும். ஆனால் ஆணவக்காரர்களிடமும் அதிகாரம் பிடிச்சவர்களிடமும் நீ அடிப்பணிஞ்சு போனீன்னா அவங்க இன்னும் உன்னை ஏளனமாக இலக்காரமாக அடிமையை போல தான் பார்ப்பாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு யாரிடம் எப்படி நடந்துக்கொள்ளணுங்கிறத நீ கற்றுக்கோ. என்னையே நம்பும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் நல்லதை நடத்தி கொடுக்குறேன். நீ செஞ்ச பாவத்தை எல்லாம் தீர்த்து உனக்கான புண்ணியத்தை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. நல்ல எண்ணத்தோட நல்ல மனசோட வாழும் உன்னை எனக்கு பிடிச்சதால தான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் சத்தியம் பண்ணியிருக்கேன். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லவங்களையும் நல்ல எண்ணம் கொண்டவர்களையும் யாருக்கும் பிடிக்காது என் செல்லமே. எல்லா மனிதர்களும் நல்லவங்களை நம்ம கூட வச்சுக்கணும், நல்லவங்க நமக்கு நட்பாக இருக்கணும், உறவுகளாக இருக்கணும்னு நினைப்பாங்களே தவிர நம்ம நல்லவங்களாக இருக்கணும்னு யாருமே நினைக்கிறதில்ல. முதல்ல ஒவ்வொருத்தரும் நீங்கள் நல்லவங்களாக மாறுங்க. அடுத்தவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்த நல்லதை முதல்ல நீங்கள் அடுத்தவங்களுக்கு செய்யுங்க. உன் நல்ல எண்ணத்துக்கு ஏற்றார் போல நான் கண்டிப்பாக உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கையெல்லாம் மாறாது, கடைசி வரைக்கும் நீ இப்படி தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும்னு நீ ஒருபோதும் யோசிக்காதே. எந்த நிமிஷத்தில் வேணுமானாலும் நான் உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுவேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. என்னை முழுமையாக தீர்க்கமாக நம்பும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் நான் கண்டிப்பாக வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பேன். இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே என்னுடைய படைப்பு தானே. அப்படி இருக்கும்போது நான் படைச்ச என்னுடைய பிள்ளைகளுக்கு எதை செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். என்னை வழிபடும் உனக்கு, என்னையே நம்பி வணங்கும் உனக்கு உன் வாழ்க்கைக்கு அழகானதையும் சிறப்பானதையும் நான் அமைச்சு கொடுக்குறேன். நான் உனக்கு கொடுக்க நினைக்கிறத யாராலும் தடுக்க முடியாது. நீ எதை கேட்டு என்கிட்ட வந்தியோ அதை கண்டிப்பாக நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன். உன் எண்ணங்கள் சரியாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறத இங்கே யாராலும் தடுத்துட முடியாது என் செல்லமே. என்னை முழுமையாக நம்புகிற உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு பார்த்து நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நானே உனக்கு நடத்தி கொடுக்குறேன். உனக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுத்து உன்னை உயர்த்தி உனக்கான பாதையும் நான் தெளிவுபடுத்த போகிறேன். முதல்ல உன் மனசை நீ கட்டுப்படுத்தி உனக்குள்ள ஒரு எல்லையை வச்சுக்கோ. இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை பேசலாம், இதை பற்றி பேசக்கூடாதுன்ற ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு உன் பாதையை நீ தெளிவாக வாழும்போது தான் உன் மனசில் இருக்க பயம் போய் உனக்கான வெற்றி உன் வாழ்க்கையில் வந்து சேரும். கூடிய சீக்கிரமே உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்ய போகிறேன். உன் முன்னால் இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நான் ஆராய்ச்சி செய்யாமல்
நீ எப்போதும் நல்ல பிள்ளையாக வாழ தயாராகு. ஏன்னா அடுத்தவங்க எப்படி இருக்காங்கன்றது முக்கியமில்ல, நீ எப்படி இருக்கியோ அதை பொறுத்து தான் உன் வாழ்க்கை மாறும். நீ நல்ல பிள்ளையாக நல்ல எண்ணங்களோட வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து எல்லா விஷயங்களிலும் வெற்றியை பெற தயாராகு. நானும் எப்போதும் உனக்கு துணையாகவே இருந்து உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறேன்.